ரொம்ப நாள் கடின உழைப்புக்கு பின்னால் ஒரு நல்ல காதல் கதையை கொடுக்கணும்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து ஒரு கமாண்டோவோட லவ் ஸ்டோரி. இந்த லவ் ஸ்டோரி கமாண்டோவோட லவ் ஸ்டோரியை நான் இந்த இராணுவத்துக்கும் இந்த நேவியில் இருக்கவங்களுக்கும் ஏர்ஃபோர்ஸுக்குள்ள இருக்கவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பாருங்கள். இது மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இந்திய வரலாற்றில் இல்லை, உலக வரலாற்றிலே இருக்காது. அவ்வளோ அற்புதமான லவ் ஸ்டோரி, குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய லவ் ஸ்டோரி. இதில் வந்து வல்கர் இருக்காது, பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். இப்படி ஒரு லவ் ஸ்டோரி பண்ண முடியுமான்னு இருக்கும். இது ஒரு ரொம்ப நாள் கனவு மாதிரி சேர்த்து வந்து தேன்கூட்டில் வந்து தேனி எப்படி தேனை சேர்க்குதோ அது மாதிரி சின்ன சின்ன சீனாக சேர்த்து ஒரு பெரிய கதையை கொடுத்துருக்கேன். அருமையான கதையை கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் படம் இல்லை, ஹிந்தி படம் இல்லை, இங்கிலீஷ் படம் இல்லை, எந்த ஒரு படத்துலையுமே இப்படி ஒரு கதையை வந்து பார்த்துருக்க முடியாது. நான் கமர்ஷியலாக கொடுக்கலைங்க, நல்ல ஒரு குடும்ப படமாக கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு லவ் ஸ்டோரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு, இந்த மீடியா கொடுக்குற ஆதரவு தான் இந்த படம் ஜெயிக்கணும். தயவு செஞ்சு உங்களோட பேராதரவை நான் கேட்குறேன், மக்களையும் கேட்குறேன். தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து படம் பார்த்து இந்த படத்துக்கு ஒரு ஊக்கம் கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ. என்னங்க? ஆமாம், இல்லை, இது வந்து உண்மையால் நடந்த சம்பவம் தான். ஆனால் நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிட்டில் படித்தேன். அந்த பிட்டு வந்து எனக்கு ஒரு விதை மாதிரி கிடைச்சது. அந்த விதையை மண்ணுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காவியமாக கொண்டு வரணும்னு நினச்சி அதை வந்து அழகாக டெவலப் பண்ணிகிட்டே வந்தேன். இது டெவலப் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து உண்மையான ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆமாம், ரோபோ சங்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலாக அவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அவர் வந்து நான் செய்கிற சின்ன பேமெண்ட்டாக இருந்தாலும் அவரோட யூஸ் ஆகும், அவரோட மெடிசன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் அவருக்கு பண்ணேன். அதே மாதிரி சூப்பர் குட் சுப்பிரமணிய சாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு தான் இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து ஒரு உதவியாக தான் நான் செஞ்சேன். அதே மாதிரி அவங்க இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கும் என்னோட இலங்கை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், அவங்க கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க. இப்போது அவங்க வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், ஷூராக கொடுப்பேன். ஏன்னா அதுக்குள்ள ஸ்கோப் நிறையா இருக்குது. என்னோடய அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும். அதுவும் வந்து த்ரூஅவுட் இந்தியா இண்டஸ்ட்ரியை பேசுகிற மாதிரி தான் வைப்பேன். ரொம்ப வித்தியாசமான சப்ஜெக்டாக இருக்கும். இது வந்து காதலுக்கு காவியம் கொடுத்தேன், அது முழுசாக கமர்ஷியலாக கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப கமர்ஷியலாக கொடுப்பேன். நாங்கள் எதிர்பார்க்கலாம். மேபி அடுத்த பொங்கலுக்கு கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன். சார், தேட்டரில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி தேட்டருக்கு வந்தேன், தேட்டரே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்குறதுக்கே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நான் பட்ட கஷ்டமெல்லாம் இதை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலியெல்லாம் கம்மியாக வர மாதிரி. இல்லை, அமரன் வேறு. அமரன் வந்து ஒரு மிலிட்ரியில் இருக்க வேற ஒரு மாதிரியான காதல் காவியம். இந்த காதல் மொத்தமாக வித்தியாசமான காதல் காவியம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சரி, அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். உண்மையிலே சொல்கிறேன் சார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் மாதிரி ஃபைட் பண்ணிருக்கீங்க. நடிப்புல உண்மையிலேயே இந்த படத்துல நீங்க வந்து கேப்டன் அப்படின்ற கதாபாத்திரம் ஏத்துட்டு இருக்கீங்க. அந்த கேப்டன் விஜயகாந்த் சார் அவங்க நேரடியா வந்து அவருடைய நடிப்பை கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நடிப்பு எல்லா இடத்துலயுமே சரி, சென்டிமெண்டா இருந்தாலும் சரி, லவ்வா இருந்தாலும் சரி, முக்கியமா டான்ஸ், சும்மா டான்ஸ் அப்படியே சும்மா கலகிட்டு அந்த ஹீரோயின் கூட குழுமநாளின்னு நினைக்கிறேன், குழுமநாளில சும்மா குழு 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 குழுன்னு இருந்தீங்க. சூப்பர் சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஹீரோ, இப்படி
எப்படி டிஆர் ஐயா அவர்கள் எப்படி எல்லா பாத்திரமும் ஏற்று அவர் நடிப்பாரோ அதே மாதிரி சகலகலா வல்லவனாக இருக்கிற இந்த வீர அன்பரசு சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஹீரோயின் ஏஞ்சல் நல்லா சூப்பரா ஒரு செலக்ஷன் பண்ணிருக்கீங்க சார். இந்த கதையோட கருவை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, கணவனை இழந்த பிறகு அந்த மனைவிக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்கவே கூடாது, மறு வாழ்க்கை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அன்பரசு சார் அவர்கள் நல்ல கச்சிதமா ஆணித்தனமாக அடிச்சு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க நிறைய விதவையான பெண்கள் வந்து அடுத்து மறுமணம் செய்யலாமா, அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது இந்த கமெண்டாவின் லவ் ஸ்டோரி இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கே வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு ஒரு முன்னேற்பாடாக இந்த படம் இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல இவருடைய மகன் ஆகாஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க சார். கோச்சிக்காதீங்க, உங்களோட அவர் சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்காரு சார். ஆளு சும்மா பீச், என்ன பீச்சுன்னு தெரியல, அது கோவாவா?